சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். சரியா? சரி சரி டீச்சர். இந்தாங்க. இந்தா. Thank you டீச்சர். இந்தா. Thanks டீச்சர். Thank you. இது உனக்கு. மகாத்மா காந்தி அவர் நம்ப முடியாத சிறந்த ஆளுமை கொண்ட மனிதர். சுதந்திர போராட்டத்தில் தலை சிறந்த பெயராக அறியப்படுபவரும் கப்பலோட்டிய தமிழன் என்ற பெருமையோடு அழைக்கப்படுபவரும் வ.உ. சிதம்பரனார் ஆவார். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சிறந்த இந்திய தேசியவாதி. இன்று மக்கள் அவர் மீது கொண்ட அன்பினால் அறிவார்கள். பாரதத்தில் சிறந்த நாடாக விளங்கும் நம் இந்தியா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. நம்முடைய நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் பலர் உள்ளனர். அதில் மக்களின் அறியாமையை நீக்கி தேச உணர்வை ஊட்டிய பாட்டுக்கொரு புலவர் பாரதி மிகவும் முக்கியமானவர். இவரது வரலாறு தமிழ் மண்ணுக்கே பெருமை சேர்ப்பதாகவும் தமிழனின் திறமைகளையும் ரத்தத்தையும் உலகத்துக்கே பறைசாற்றுவதாகவும் அமைகிறது. இந்திய சுதந்திரத்திற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் இணையற்றது. அதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் அவரது அழுத்தம் காரணமாக 1947 இந்தியாவை விட்டு வெளியேறினர். இந்த உண்மையான இந்திய மனிதர் 1897 ஆண்டு ஜனவரி 23 பிறந்தார். அவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக துணிச்சலுடன் போராடினார். டீச்சர், நான் படிச்சிட்டேன். அப்படியா? வெரி குட். எங்க சொல்லு பாப்போம். காந்தி இந்தியாவிற்கு. ஹாய் குட்டி கேர்ள்ஸ், என்ன எல்லாரும் பயிற்சிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? பாடத்திட்டத்துல படிச்சிட்டு ஓ, இருக்கோம். பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போட்டிக்கு படிச்சிட்டு இருக்கோம். ஓ ஓ, அந்த போட்டியா? ஓகே ஓகே. போட்டி இல்ல, பேச்சு போட்டி. கவுண்டரா? நானும் அதுதானே சொன்னேன். சொல்றத கேளு. நீங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் சொன்னதை கேட்பாங்க. ஏய், நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? நான் சொன்னா கேட்கணும். என்னம்மா டீச்சர் மீனா? சொல்லுங்க மாமா. நான் பேச்சு போட்டியில பல கப்புகளும் பல பழக்கங்களும் வாங்கி இங்க தொங்க விட்டது இந்த பேபிஸ் கிட்ட நீ சொல்லலையாமா? நீ ரொம்ப இழிக்காத, நானே சொல்றேன். உங்க டீச்சர் சொல்லனா என்ன? நான் சொல்றத நல்லா கவனிக்கணும், அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகே கேர்ள்ஸ், நான் சொல்றத கவனமா ஃபாலோ பண்ணீங்கன்னா கப்பு உங்களுக்கு தான். ஓகேயா? என் கண்ணை கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. நம்ம பேச்சு போட்டியில யார பத்தி பேசுறோமோ அவங்க தைரியத்தையும் வீரத்தையும் அப்படியே உடம்புகளை கொண்டு வந்து புஷ்னு ஏத்திக்கணும். ஓகே? அதுக்கப்புறம் யாருக்குமே பயப்படாம தைரியமா மைக்க புடிச்சு பேச ஆரம்பிச்சோம்னா என்னங்க? ஐயோ வாங்க. கேர்ள்ஸ், ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அதுவரை நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருங்க. டீச்சர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த வந்துடுறேம்மா. சரி, நீ சொல்லுமா. சுதந்திர போராட்டத்தில் தலை சிறந்த பெயராக அறியப்படுபவரும் கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரோடு அழைக்கப்படுபவரும் வ.உ. சிதம்பரனார் ஆவார். சூப்பர் மீனா. என்ன மீனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? அது பேச்சு போட்டிக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓ, இவங்க தான் அவங்களா? ஆல் தி பெஸ்ட் குழந்தைங்களா, நல்லா பண்ணுவேன்னா. மீனா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பா எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைதான். என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, பிச்சு உதறிடலாம். அதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லி தரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் வேற என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு மீனா. நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இங்க இருந்து போனாலே போதும், அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். என்ன மீனா இப்படி சொல்லிட்டா? இப்ப போறியா இல்ல உன் அப்பா கிட்ட சொல்லு? ஐயோ, அப்பா கிட்டயா? எதுக்கு? வேணாம். எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பை. இதுக்கு முன்னாடி மாட்டி விடுறா. என்ன கஸ்தூரி, என்ன மீனா டீச்சர் புதுசா ஏதாவது டியூஷன் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காளா? தெரியலங்க, இருங்க கேட்டு பாப்போம். மீனா, ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் ஏதாவது எடுக்கறியா? இல்லம்மா, பேச்சு போட்டிக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன். டீச்சர் சொல்லுங்க சார். அந்த புள்ளைங்க போட்டியில கலந்துகிட்டு கப்பு வாங்கிடணும். அது உங்க பொறுப்பு, உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா கப்பு வாங்குவோம் சார். என்னத்த கப்பு வாங்க போறீங்களோ? சந்தை கடை நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாம் எங்க இருந்து பேசி கப்பு வாங்க போறாங்க? ஏங்க, படிக்கிற பிள்ளைங்களை பத்தி இப்படிதான் பேசுவீங்களா? சின்ன பிள்ளைங்க ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிட்டு பேசி ஜெயிக்க போறாங்க. இவரு பேசுறதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. மீனா டீச்சர் சொன்ன மாதிரி நல்லா படிச்சு போட்டியில ஜெயிச்சிருங்க.
முதல்ல இவங்கள உள்ளூர்ல பேசி ஜெயிக்க சொல்லு. உள்ளூர்ல நீங்க எப்ப போட்டி வச்சீங்க ஜெயிக்கிறதுக்கு? ஸ்கூலையே மீனா வந்துதான் திறந்து விட்டா. இந்த மாதிரி பிள்ளைங்களை வெளியூருக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு தான் நான் ஸ்கூலையே பூட்டி வச்சிருந்தேன். அதுக்காக முடி வச்சீங்க? சும்மா இருங்க. என்னவோ பிள்ளைங்க எல்லாம் பிரச்சனை இல்லாம பத்திரமா போயிட்டு வந்துட்டாங்கன்னா போதும். இல்லன்னா என் தலை தான் உருளும். மீனா, அவர் அப்படிதான். அவர் பேசுறதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. நீ குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடு. சரி சரி, நீங்க எல்லாரும் படிங்க. அதிகமாக போராடினார். தைரியமா பேசணும் சரியா? சரிம்மா சரிம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் சார். சார், லிஸ்ட்ல செலக்ட் பண்ண குழந்தைங்கள்ல 2 பேருக்கு உடம்பு சரியில்லை. அதனால புதுசா 2 பேரை சேர்த்திருக்கேன் சார். டீச்சர், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஊர் பொண்ணுங்களை அதுவும் ஸ்கூல் சார்பா முதல் தடவையா போட்டிக்கு கூட்டிட்டு போறீங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் உங்க மேல அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். போட்டியில கலந்துக்கிட்டு பிரைஸோட வாங்க. கண்டிப்பா சார், உங்க நம்பிக்கையையும் நம்ம ஸ்கூலோட பேரையும் நான் காப்பாத்துவேன். டீச்சர், நாங்க எங்க பிள்ளைகளை யார நம்பி அனுப்பி வச்சதில்ல. அன்னைக்கு நீங்க பேசினதுல நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறோம். எங்க பிள்ளைங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க டீச்சர். கண்டிப்பா. இவங்க இனிமே உங்க பிள்ளைங்க இல்ல, என்னோட பிள்ளைங்க. நீங்க பயப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். இது நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த கயிறு. இது உனக்கு பாதுகாப்பா இருக்குமா? ஏமா அழுகுற? இல்லம்மா, ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சிருந்தது இல்லம்மா. இப்ப ஒரு நாள் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கணுமேனு நினைக்கும் போது மனசெல்லாம் கஷ்டமா இருக்குமா. ஒரு நாள் தானம்மா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துட போற. என்ன பாத்துக்க மீனா டீச்சர் இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாம இரு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி சரி, கிளம்பலாமா? வாங்க. இரு தனலட்சுமி, இத மறந்துட்டு பாத்தியா? ஆமா, மறந்தே போயிட்டேன். இது எதுக்குமா குடுக்குறீங்க? இவளுக்கு ஆஸ்துமா இருக்கு. இவளுக்கு அப்பப்ப மூச்சு திணறல் வரும். டாக்டர் தான் இவளுக்கு மூச்சு திணறல் வரும்போதெல்லாம் இத குடுக்க சொல்லிருக்காங்க. சரிம்மா, நான் பார்த்து கொடுக்கறேன். சரி சார், நாங்க கிளம்புறோம். பாய்மா, பாய்ப்பா, பாய். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேம்மா. கிளம்பு.